உங்க வாயில இருக்கிற இந்த ஒரு விஷயம் கேன்சரை காஸ் பண்ணலாம். நீங்க ஸ்மோக்கிங் அண்ட் டொபாக்கோ யூசரா இல்லாம இருந்தாலும். ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. மவுத் கேன்சர் எதனால வருதுன்னு யாரை கேட்டாலும் உடனே ஸ்மோக்கிங் அண்ட் டொபாக்கோன்னு சொல்லிடுவாங்க. இதை தவிர இன்னொரு காரணம் இருக்குன்றதே நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வாயில இருக்கிற ஷார்ப் டூத். உங்க பல்லு உடைஞ்சிருந்தாலோ இல்ல வாயில இருக்கிற ஃபில்லிங், கிரவுன்ஸ் அண்ட் டென்ச்சர்ஸ் ஏதாச்சும் கிராக் ஆயிருந்தாலோ அந்த எட்ஜஸ் ஷார்ப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வயசானவங்கள பல்லு தேஞ்சிருந்தாலும் பல்லு ஷார்ப்பா இருக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். இது கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன் உங்க நாக்குல படும்போது சின்ன அல்சரா உருவாகும். இது நாளடைவுல கேன்சரா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஷார்ப் டூத்னால நிறைய கேன்சர் கேசஸ் ரிப்போர்ட்டும் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு ஷார்ப் டூத் இருக்கான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? உங்க டங்கை எடுத்து வாய் ஃபுல்லா ரன் பண்ணி பாருங்க. அப்படி பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல சின்னதா ஷார்ப்பாவோ கீறுற மாதிரி இருந்தா அதை